ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. சிம்பிளான முறையில் எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளரு கோதுமை மாவும் ஒரு அரை டம்ளர் ரவையும் இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. உங்களுக்கு பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு சட்னி கூட தேவையில்லை. நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா நம்ம இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான முறையில் தோசை சுட்டுக்கலாம். கல் காஞ்சிச்சான்ட்டு பார்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வேக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தேங்காய் சட்னியோட சாப்பிட போகிறோம். சும்மாவே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.